நிகழ்தகவு. கோவில் திருவிழாவிற்காக வந்த 15 வயது சிறுமி திருவிழா கொண்டாட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி சிறுமியை தனி அறைக்கு இழுத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்த கட்டிட தொழிலாளி. சிறுமி கத்தி கூப்பாடு போட்டதால் தனது கூட்டாளிகள் 4 பேருடன் கட்டிட தொழிலாளி ஓட்டம். சிறுமியிடம் அத்துமீறிய கட்டிட தொழிலாளியும் அவரது கூட்டாளிகளும் பிடிபட்டார்களா? அவர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கோவில் திருவிழாவுக்கு தன்னுடைய அத்தை வீட்டுக்கு வந்த சிறுமி திடீர்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஆச்சு? கோவிலுக்கு போறப்ப நல்லா தானே போன, திடீர்னு அழுதுகிட்டே வர்றேன்னு சிறுமியோடைய அத்தை, அப்பா, அம்மா எல்லோருமே கேட்டிருக்காங்க. ஆனா எதுவுமே சொல்லாம அழுத சிறுமியுடைய கழுத்தையும் கன்னத்தையும் யதார்த்தமா பார்த்திருக்காங்க. அதுல நகை கீறல்களும் கைவிரல் தடயங்களும் இருந்திருக்கு. அதனால பதறி போன பெற்றோர் யாரு என்ன பண்ணுனா சொல்லுன்னு அதட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் சிறுமி நடந்த விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் கோடாங்கி சின்னான்பட்டியில உள்ள காளியம்மன் கோவில் திருவிழாவை பார்க்கறதுக்காக பழனியில இருந்து தன்னுடைய அத்தை வீட்டுக்கு 15 வயசு சிறுமி வந்திருக்காங்க. 10ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கோம். +1 போறதுக்குள்ள அத்தை ஊர்ல திருவிழாவை பார்த்துடணும்னு சந்தோஷமா வந்த சிறுமிக்கு அந்த கோவில் திருவிழாவிலேயே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. கோவில்ல இருந்து அத்தை வீட்டுக்கு தனியா நடந்து போயிருக்காங்க சிறுமி. அப்போ அதே பகுதியை சேர்ந்த 35 வயசான கட்டிட தொழிலாளி ராஜபாண்டி சிறுமிய நக்கல் பண்ணியிருக்காரு. உனக்கு நான் மாமன் முறைதான், என்கிட்ட பேசுன்னு கைய பிடிச்சு இழுத்திருக்காரு. என்ன எதுக்கு கைய பிடிச்சு இழுக்கிறீங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருவன்னு சிறுமி எச்சரிச்சிருக்காங்க. ஆனா அத காதுலயே வாங்காத ராஜபாண்டி சிறுமிய அவருடைய வீட்டுல உள்ள பெட்ரூமுக்கு இழுத்துட்டு போயிருக்காரு. ராஜபாண்டியுடைய மனைவியும் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லோருமே கோவிலுக்கு போயிட்டதால சிறுமியால எதுவுமே பண்ண முடியல. சிறுமியுடைய கன்னத்துல அடிச்சு ராஜபாண்டி இழுத்துட்டு போனப்போ திடீர்னு அவருடைய மனைவி பிரேமலதா, உறவினர்களான காயத்ரி, விஜயகுமார், சிங்கராஜ் வந்துட்டாங்க. அப்போ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க சிறுமி. ராஜபாண்டி சிறுமி கிட்ட நடந்த விஷயத்த நேர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்ட அவருடைய சொந்தக்காரங்க புத்திமதி சொல்லாம அவர் தப்பு வெளியே தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால சிறுமிய அடிச்சதோட ராஜபாண்டி உன்கிட்ட நடந்ததை பத்தி வெளியே சொன்னா கொன்னுருவோம்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்த சிறுமி நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அத்தை, அப்பா, அம்மா கிட்ட சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான சிறுமியுடைய பெற்றோர் ராஜபாண்டி வீட்டுக்கு போய் நியாயம் கேட்டிருக்காங்க. அதுக்கு உன் பொண்ணுதான் பொய் சொல்றா, என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கிறீங்க, இந்த வயசுலயே இவ்வளவு பொய் சொல்றா, நாங்க எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டோம், வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ராஜபாண்டி மட்டும் திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்னு இருக்கான். அதுக்கு பிறகு வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போன சிறுமியுடைய பெற்றோர் ராஜபாண்டி மேலையும் சிறுமிய மிரட்டின அவங்களுடைய சொந்தக்காரங்க மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து 2 பெண்கள் உட்பட 5 பேர் மேலையும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் அவங்கள கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.